ஹாய் எங்கட பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் எல்லாருமே மிஷின் மாதிரி ஓடிக்கொண்டே தான் இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கைகளை எங்களோட உடலில் வந்து காணக்கூடிய சில எச்சரிக்கை சமிஞ்சைகளை வந்து நாங்கள் யாருமே வந்து கவனிக்கிறது இல்லை. நான் சொல்ல போகிற அறிகுறி எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அடிக்கடி வந்து கொட்டாய் வரும். நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி நினைப்போம் இது வந்து ஒரு சோர்வுக்கான அறிகுறி அப்படின்னு தான். ஆனால் இதோட உண்மையான காரணமே வந்து எங்களோட உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு வந்து குறைகிறதால தான் வந்து எங்களுக்கு அடிக்கடி வந்து கொட்டாய் வருது அப்படின்றே வந்து சொல்கிறாங்க. இந்த வாயில் வந்து துர்நாற்றம் வருது. மோஸ்ட்லி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து வழியாக பல்லு திட்டுறது இல்லை, சுகாதார பிரச்சனை, இப்படி எல்லாமே நிறைய பேர் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு உண்மையான ரீசனே வந்து குடலில் வந்து பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்குரிய அறிகுறி தான் வந்து இந்த வாய் துர்நாற்றம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதே மாதிரி இந்த திடீரென்று வந்து தலை சுற்றுற ஒரு வியாதி வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது. இதுக்கு வந்து பல பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஓவராக வெயிலுக்கு திரிகிறது. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் காலமையில் வந்து சாப்பிட்றது இல்லை, இப்போ இதனால தான் வந்து உங்களுக்கு தலை சுற்றலாம் பெறுதுன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு உண்மையான ரீசனே வந்து எங்களோட ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு வந்து குறைகிறதால தான் எங்களுக்கு திடீரென்று வந்து தலை சுற்றுறது. இதை விட இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அப்படின்னு பார்த்தா இந்த நிறைய பேருக்கு வந்து கால் வந்து வீங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இது வந்து நிறைய பேர் சொல்லணும் நீங்கள் ஒரு இடத்துல இருந்தே ஒர்க் பண்ணுறதால உங்களுக்கு வந்து கால் கையெல்லாம் வந்து வீங்குது, ஐ மீன் வந்து கால் வீங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு உண்மையான ரீசன் வந்து இதயத்திலேயோ அல்லது சிறுநீரகத்திலேயோ வந்து பிரச்சனை ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய அறிகுறியாகத்தான் வந்து இந்த கால்கள் வந்து வீங்கிறதாமா. நீங்கள் எல்லாருமே வந்து நான் சொன்னதை வடிவாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியான அறிகுறியெல்லாம் இருந்துன்னு சொன்னால் வந்து கமெண்ட்ல சொல்லி போட்டு இந்த நோய் எல்லாத்தையும் வந்து சாதாரணமான விஷயமா எடுத்துக்கொள்ளாமல் உடனே போய் ஹாஸ்பிட்டல்களில் வந்து காட்டி இதுக்கான ட்ரீட்மெண்ட்டையுமே வந்து பெற்றுக்கொள்ளுங்க. இது மாதிரியான குட்டி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுடைய பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோடாக மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடமே இந்த விடைபெற நான் உங்கள் ராகவி. டாடா, பை பாய்.